பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 4 வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நாம் கவனிக்கும்போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது. தேவன் தூரத்தில் இருப்பவர் அல்ல, அவர் நம்மை மீட்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தோல்விகள் கடந்து வரலாம், பாவ உணர்ச்சிகள் ஏற்படலாம், வேதனைகள் கடந்து வரலாம், மனசோர்வு நம்மளை சில காரியங்கள் அடைய பண்ணிரும். இவை அனைத்தும் நம்மை கீழே இழுக்கக்கூடியது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னு பாருங்க. அந்த அழிவிலிருந்து நம் ஜீவனை மீட்கிறார். நம்மை நம்பி இருக்கிறவர்கள் அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் நம்மை தள்ளினாலும் தேவன் நம்மை கைவிடவில்லை. அவர் நம்மை மீட்டதோடு விட்டு விடுகிறது இல்லைங்க. வேதம் சொல்லுது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முடி என்பது அவமானத்தின் அடையாளம் அல்ல, அது ஒரு மரியாதையின் அடையாளம். கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட சுமைகளை தேவன் நம்முடைய மேலே மறுபடியும் சுமத்த மாட்டார். அவர் எப்பொழுதுமே அவருடைய அன்பினால் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா முடிசூட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் நினைவு கூறணும். நீங்கள் அழிவுக்காக அல்ல, நீங்கள் கிருபைக்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இரக்கத்தால் முடிசூட்டப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை அப்படியே தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். இந்த நிலையிலிருந்து, நான் இப்போ இருக்கிற இந்த நிலையிலிருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறார். அவர் என்னை அவருடைய அன்பினால் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்போது தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இறங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குற்ற உணர்ச்சி உங்களை கீழே இழுக்கும். உங்கள் கடந்த காலம் உங்களை பயமுறுத்தும். ஆனால் தேவன் என்னை மீட்டிருக்கிறார், அவருடைய அன்பினால் அவருடைய கிருபையினால் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இந்த ஆண்டை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் பிராணனை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அழிவிலிருந்து மீட்டு கொள்ளும்படி உனக்காக
அவருடைய கிருபை காத்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நேரத்தை எடுத்து உங்களை சூழ்ந்திருக்கிற கிருபையை நினைத்து, உங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய அன்பை நினைத்து நன்றி சொல்லி பாருங்க. கட்டாயம் அந்த கிருபை செயல்படுகிறதை பார்க்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அழிவிலிருந்து எங்கள் ஜீவனை மீட்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நீங்கள் முடிசூட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது இரக்கத்தை நினைத்து தினமும் என்னுடைய வாழ்க்கை பாதையை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும், எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உமது அன்பை நான் மறக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.